வணக்கம். அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் என்ன வீடியோ தொகுப்பு பார்க்க போகிறோம்னா, ஒரு அற்புதமான ஆண் பெண் வசிய முறை. இதற்கு ஒரு எலுமிச்சங்கனி மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் நினச்சக்கூடிய நபரை எப்பேற்பட்ட பிடிவாதம் பிடித்த ஆண் பெண் இருந்தாலுமே உங்களுக்கு சாதகமாக வசியம் பண்ண முடியும். இதற்கு மரத்தில் காய்க்கிற எலுமிச்சம்பழம் நீங்களாக தான் பறிக்கணும், சரிங்களா? இது எக்காரணத்தை கொண்டு கடையில் வாங்காதீங்க. நல்ல கனியாக பாருங்கள், சரிங்களா? எந்த ஒரு அந்த புள்ளி எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா பழம் சுத்தமாக இருக்கணும். அதை நீங்கள் வாங்குங்க. வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கோணூசியில் நல்லா உள்ளே ஓட்ட மாதிரி போடுங்க, சரிங்களா? போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, குதிரையோட முடி, கழுதையோட முடி, உங்களோட தலைமுடி, சரிங்களா? இதை மூணுத்தையும் அந்த எலுமிச்சங்கனிக்குள்ளே நல்லா விடுங்க, சரிங்களா? விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, பாதரசம் வச்சு அந்த இது ரெண்டு சைடும் நீங்கள் அடைக்கலாம். அடைச்சிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஸ்க்ரீனில் ஒரு காமதேவன் மந்திரம் கொடுக்குறேன், சரிங்களா? இந்த காமதேவன் மந்திரத்தை 1008 உரு கொடுங்க, சரிங்களா? இது எத்தனை நாள் கொடுக்கணும் அப்படின்னா, 10 நாள் கொடுக்கணும். தொடர்ச்சியாக ஒரு 10 நாள் இந்த மந்திரத்தை ஒரு 1008 உரு கொடுங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் எப்போ ஜபம் பண்ணணும் அப்படின்னா, பிரம்ம முகூர்த்த வேலையில் ஜபம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இரவு வேளையில் ஜபம் பண்ணலாம். இந்த மந்திரம் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இந்த 10 நாள் மட்டும் அசைவ உணவு உட்கொள்ளக்கூடாது. அது மட்டும் இல்லை, எந்த ஒரு பெண்மோகம் எதுவும் இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்களாகவே சமைச்சு நீங்களாகவே சாப்பிட்டு எந்த சுபபோக வாழ்க்கையில் ஈடுபடாதீங்க. இந்த மெத்தையில் தூங்குறது, தலைவாணி வச்சு தூங்குறது, அதெல்லாம் எதுவும் தரையிலேயே தூங்குங்க. ஏன்னா ஒரு 10 நாள் தான். இது ரொம்ப நல்லா பவராக வேலை செய்யும், சரிங்களா? இப்படி இந்த காமதேவன் மந்திரத்தை நீங்கள் கொடுங்க, சரிங்களா? இப்படி நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எலுமிச்சம்பழத்தில் 2ஆக வெட்டுங்க, சரிங்களா? 2ஆக வெட்டி நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட உதிரத்தை 2 சைடும் வைங்க. உங்களோட உதிரத்தை இப்போ ஒரு எலுமிச்சங்கனியில் குங்குமத்தை வச்சா 2 சைடு ரெட்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உங்களோட உதிரம் ஆணாக இருக்க பட்சத்தில் கட்டவிரல், வடது கால் கட்டவிரல், பெண்ணாக இருக்க இடது கால் கட்டவிரல், வடது காலோட கட்டவிரல் ரத்தத்தை நல்லா இது பண்ணி நல்லா எலுமிச்சம்பழத்தில் இது பண்ணுங்க. அப்படி பண்ணதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சங்கனியை என்ன பண்ணணும்னா, அந்த பெண்ணு அடிக்கடி அந்த பாதையில் தாண்டணும். உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பெண்ணோட வாசலில் நீங்கள் புதைக்கலாம். அப்படி புதைக்கக்கூடிய பட்சத்தில் அந்த பொண்ணு அடிக்கடி தாண்டிட்டு போவாங்க இல்லையா, அப்படி போகும்போது ஒரு 3 நாள்லையே உங்களுக்கு வசியங்கிறது வேலை செய்யும், சரிங்களா? மீதி இன்னொரு எலுமிச்சம்பழத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மயான காளி சன்னதியில் புதைக்கணும். அப்படி இல்லையா, ஏதாச்சும் ஒரு காளி கோயிலில் கூட நீங்கள் புதைக்கலாம். அப்படி நீங்கள் புதைக்கக்கூடிய பட்சத்தில் இந்த முறையை நீங்கள் துல்லியமாக பண்ணிட்டீங்கன்னா ஒரு 3 நாளுக்குள்ளேயே வேலை செய்யும். இதை காளி கோயிலில் தான் புதைக்கணுங்கிற அவசியமும் கிடையாது, சரிங்களா? உச்சந்தியில் புதைக்கலாம், மயானத்தில் புதைக்கலாம், காளி கோயிலையும் புதைக்கலாம், சரிங்களா? அப்படி இல்லாத பட்சத்தில் ஆத்தங்கரையில் கூட நீங்கள் இந்த முறையை நீங்கள் இன்னொரு எலுமிச்சம்பழத்தை நீங்கள் புதைக்கலாம். புதைச்சிட்டு நீங்கள் திரும்பி பார்க்காம வந்துடுங்க. சம்மந்தப்பட்ட நபர் உங்கள் மேலே வசியமாகி பேச ஆரம்பிப்பாங்க, சரிங்களா? நீண்ட நாட்களாக சண்டையாக இருக்குது உங்கள் கூட அப்படின்னா, இந்த நீங்கள் முறையை பண்ணிட்டீங்கன்னா அடிக்கடி அவங்க சிந்தனை உங்கள் மேலே அவங்களுக்கு சிந்தனை அடிக்கடி வரும். ஏன் வரும், எதனாலன்னு தெரியாது. ஆனால் அடிக்கடி உங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்லணும்னா, சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ஒரு நினப்பு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி உங்கள் மேலே சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கும். அவங்களாலே அங்கே இருக்க முடியாது, உங்கள்கிட்ட பேச வந்துடுவாங்க, சரிங்களா? இந்த மாதிரி அதர்வன முறையை யாரும் தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்த வேண்டாம். நல்ல விஷயத்திற்காக இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்துங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.